அடடா, தவறுதலாக புரிந்து கொண்டேனே, நான் உன்னை நேசிப்பது போலவே நீயும் என்னை நேசிக்கின்றாய் என்று. இப்போதுதான் புரிந்தது உன் தேவைகளுக்காக நான் தேவைப்பட்டேன் என்று. நான் அழைக்கும் போதெல்லாம் நீ பேசினாயே என்றேன். நீ அழைத்தாய், நான் பேசினேன் என்றாய். பல முத்தங்களை தந்தாயே என்றேன். நீ கேட்டாய், நான் தந்தேன் என்றாய். என்னை நேசிப்பதாக கூறினாயே என்றேன். அவை நீ கேட்ட வினாக்களுக்கான விடை மட்டுமே என்றாய். நீ பசித்த போதெல்லாம் நான் துடித்தெழுந்தேன் என்றேன். நீ துடித்தெழுந்ததை நான் பார்க்கவில்லை என்றாய். என்னை அணைத்துக் கொண்டு உறங்கினாயே என்றேன். நான் அணைக்கும் போது நீ தடுக்கவில்லை, அதனால் தான் என்றாய். இறுதி வரை இணைந்திருப்பேன் என்றாய். ஆம், நண்பர்களாக என்றாயே. என் மீது காதல் இல்லை எனில் என் காலத்தை வீணடித்ததற்கான காரணம் என்னவென்றேன். காத்திரு என்று ஒருபோதும் கூறியதில்லை என்றாய். உன் மீது காதல் கொண்டேன், என் மீது என்ன உறவு கொண்டாய் என்றேன். நீ கேட்கும் கேள்விகளுக்கு என்னிடத்தில் பதில் இல்லை என்றாய். உன் பதில்களை ஏற்க என்னால் முடியவில்லை. அடமலையில் நின்று கொண்டு அழுகின்றேன், யாரும் அறிந்துவிடக் கூடாது என்பதற்காக. உன்னுடன் வாதாடி என் வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியவில்லை. ஆனால் உன்னை முழுதாக உணர்ந்த எனக்கு மட்டும் தெரியும், என் நினைவின்றி உன் வாழ்வை வாழ்ந்து முடித்து விடவே முடியாதென்று. வாழ்க வளமுடன். இனி நீயே வாவென்று அழைத்தாலும் வரமாட்டேன். நன்றி. நான் உங்கள் மணலாறு சிவா.